அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று முருகனுடைய பாதத்தில் இதெல்லாம் வைத்து பாருங்க. உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே செல்வ செழிப்பாக இருக்கும். என்னென்ன வைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல நீங்கள் சேலரி வாங்குவீங்க பார்த்தீங்களா? அதாவது மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குபவர்கள் நீங்கள் இந்த சம்பளத்தை வாங்கி முருகன் பாதத்தில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை பணத்தை நான் கேஷாக எடுக்க மாட்டேன், அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், அப்படி இருப்பவர்கள் வீட்டுக்கு தேவையான பணம் இப்போ நமக்கு கிராசரி வாங்குவதற்கு, வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம எல்லாருமே கையில் வச்சுப்போம் பார்த்தீங்களா? ஒரு வீட்டுக்கு தேவையான அந்த மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த அமௌண்ட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5000ஆவது எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து முருகனுடைய பாதத்தில் வைங்க. எல்லோரும் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா செலவு எப்படியாவது ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு 10,000 குறையாமல் வரும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒன்று சேலரி நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து காலையில் சனிக்கிழமை காலையில் நீங்கள் முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. இப்போ காலையில் சேலரி கிடைக்காது, கொஞ்சம் மதிய நேரம் தான் கொடுப்பாங்க, அப்படி இருப்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஒரு தாம்பலத்தட்டில் சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே இந்த பணத்தை வச்சு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரை செலவுகள் இந்த மாதம் முழுவதும் வராமல் இருக்கும். தேவையில்லாத செலவு வராமல் இருந்தாலே உங்களுக்கு மணி நல்லா சேவிங் ஆகும். தேவையில்லாத செலவு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் பால் நைவேத்தியமாக வைங்க. ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு முடிந்தால் நீங்கள் வாங்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா சேலரியில் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டில் கல்லுப்பும் மஞ்சளும் வாங்குவது நமக்கு ரொம்ப நல்லது, ஒரு விசேஷமானதாக கொடுக்கும் நமக்கு. அதனால் முடிந்தால் வாங்குங்க, ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தமிழ் மாதத்தில் முதல் நாள் கூட நம்ம வாங்கலாம். சேலரி வாங்குறது நம்ம முதல் முறையாக அந்த சேலரி அமௌண்ட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உள்ள பொருள் வாங்குவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது கல்லுப்பு, மஞ்சள், இல்லைன்னா இனிப்பு ஏதாவது வாங்கலாம், வெல்லம், அல்லது நம்ம ஒரு சாக்லேட் கூட வாங்கலாம். அதாவது 5 ஸ்டார் சாக்லேட் இந்த மாதிரி வாங்குவோம் பார்த்திங்களா? ஒரு டேரி மில்க்கோ அல்லது கிட்கட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வாங்கலாம். ஏதாவது இனிப்பு சம்மந்தப்பட்டது வாங்கலாம், அல்லது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கலாம். நமக்கு மனசில் என்ன பிடிக்கும், ஒரு சில பொருட்கள் நமக்கு பிடிக்கும் பார்த்திங்களா? ஃபேவரட் பொருள் ஒன்று இருக்குங்களே, அது கூட வாங்கலாம். நமக்கு செலவு பிடித்ததை வாங்குறது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு. அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, கோவிலுக்கு போங்க. முடிந்தால் கோவிலுக்கு போங்க. போயிட்டு நீங்கள் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நமக்கு செல்வம் செழிப்பு இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் நீங்கள் முருகனுக்காக பண்ணலாம். நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க பட்சத்தில் நான் சொல்கிறேன். இப்போ மற்ற கடவுள் உங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு ஏதாவது பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும். உங்கள் இல்லத்திலும் சரி, உங்கள் கையிலையும் சரி பணம் நல்லா நிறைவாக இருக்கும். வீண் விரயம் போகாமல் இருக்கும். பணத்தை முதல்ல ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல செலவுக்கு எடுத்து வைக்கிறத விட சேவிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்து வைங்க. இப்போ 10,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 1000 சேவிங்ஸ்க்காக எடுக்கணும். 20,000 வாங்குறீங்கன்னா 2,000 எடுக்கணும். இப்படி தான் நமக்கு ஒரு 10,000க்கு ஒரு 1000 10% நம்ம எடுத்து வச்சிடணும் சேவிங்ஸ்க்காக ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 10,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் 1000 எடுத்துட்டிங்கன்னா 9,000 தான் உங்கள் சேலரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியும். அதில் உங்களுடைய சேலரி அமௌண்ட் எவ்வளவோ அதில் எடுத்துக்கோங்க. இப்போ 30,000 சேலரி வாங்குறவங்க 3,000 எடுத்து வச்சுருங்க. முதல்ல நீங்கள் சேவிங்ஸ்க்காக எடுத்து உண்டியிலையோ அல்லது ஆர்டிலையோ இந்த மாதிரி எதுலையோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ஃபியூச்சரில் வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃபே கட்டாயமாக சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பை மாற்றினீங்க அப்படின்னா இறை அருளாட நம்மளுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். முருகர் பக்தர்களுக்கு நிச்சயமாக முருகர் எல்லாமே தருவார். அதாவது நமக்கு என்னென்ன நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படின்னா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பணத்திற்காக வழிபாடு செய்யுங்க. முருகனை எப்போவுமே பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மற்றபடி உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கோ அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கை பண்ணுங்கள், அதாவது முருகன் மேலே நம்பிக்கை இருங்க. நம்மளுடைய முருகன் நமக்காக எல்லாமே நிறைவேற்றி வைப்பார். நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் இருக்க உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் மாதம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்டு வரை உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தமிழ் மாதமாக இருக்கலாம் அல்லது ஆங்கில மாதமாக இருக்கலாம் முதல் நாள். அதே போல் திங்கட்கிழமை அன்று
அதாவது நமக்கு வாரத்தில் 7 நாட்கள் இருந்தாலும் அந்த திங்கட்கிழமை அன்று யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்களோ அந்த டே எண்டு வரை அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அந்த திங்கட்கிழமை ரொம்ப சேடாக எந்திரிக்கவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு வாரம் ரொம்ப கடக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவாக இருங்க, எல்லோருக்குமே சப்போர்ட்டாக இருங்க. மணியை வந்து சரியாக சேவிங் பண்ணுங்கள், சரியாக செலவு பண்ணுங்கள். வீண் விரை செலவுகளை நீங்களே குறைச்சிக்கோங்க. உங்களால் நிச்சயமாக குறைக்க முடியும். செல்வ செழிப்பாக நம்மளால் வாழ முடியும். இறைவன் நமக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து இறைவனுக்கு வந்த உடனே நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கீங்களே ரொம்ப நன்றி. எனக்கு இன்னமும் கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு வந்து சேலரி காணல அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் எனக்கு அமௌண்ட்டு வந்து சேலரி வந்து கொஞ்சம் கூடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துல நமக்கு சேலரி வந்து கூட ஆரம்பிக்கும். எல்லாமே நம்ம நம்பிக்கை சார்ந்ததான். முருகனுடைய வழிபாட்டு பத்திரிக்கை நம்ம நம்பிக்கையுடன் எல்லாம் கேட்கும்போது எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வேண்டுதல் வைத்தால் நடக்க மாட்டேங்குது அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு பெருமையாக சொல்பவரும் இருக்கிறாங்க. அந்த நடக்கலாம் அப்படி இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க. எனக்கு கட்டாயமாக சேலரி கூடும், நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கும்போது தானாக உங்களுக்கு எல்லாமே அமைய ஆரம்பிக்கும். முருகன் பாத்தில் கட்டாயமாக உங்களுடைய சேலரியை வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு நீங்கள் பால் நைவேத்தியம் வைங்க, தேன் நைவேத்தியம் வைத்துட்டு முடிந்தால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு 11 ரூபாய் நாணயம் வைத்து முடிச்சு போல் கட்டி நீங்கள் முருகன் பாத்தில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செல்வ செழிப்பாக இருக்கும். அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கோவில் உண்டியில் போட்டுருங்க. ரொம்ப நல்ல பலன் இது உங்களுக்கு கொடுக்கும். நாணயம் முடித்து நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக மொத்தம் நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்க வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணணும். பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், பணத்தை எப்படி நம்ம சரியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு போடுறீங்க, அதாவது பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லா ஒரு கையில் நல்லா பணம் தங்க ஆரம்பிக்கும். மார்ச் 1ஆம் தேதி வந்து காலை எழுந்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது ரொம்ப எளிமையானதான். ஆறுமுகம் அந்த மந்திரம் எங்களுக்கு மொத்தம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஏறுமுகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொண்டே தான் இருக்கும். நமக்கு வந்து ஆறுமுகம் வந்து நமக்கு அருள் கொடுக்க நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அவருடைய அருளால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாராலையும் முன்னேற முடியும். இந்த மந்திரத்தை தினம் சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே சொல்லுங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.